ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் அப்டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. அதே மாதிரி டெலிகிராம் சேனலையும் எந்த ஒரு அப்டேட்டும் என்னால் பண்ண முடியல எனக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் அப்டேட்டில் நெக்ஸ்ட் என்ன மாதிரி மூவ் ஆகும், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்படின்ற வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோடைய 1 hour சார்ட் இது. ஓகே, நிஃப்டி 50யோடைய 1 hour சார்ட் இது. ஸோ 1 hour சார்ட்டில் என்னுடைய வியூ பிரகாரம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாலாம், சப்போர்ட் ஏரியா பிரேக் டவுன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆச்சு, திரும்ப கேப் அப்பு. ஸோ இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல நிஃப்டி 50. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் இதில் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு லோ க்ரியேட் பண்ணி அகைன் அந்த லோ கட் பண்ணி கீழே வருதான்னு பாருங்கள். இந்த இடத்துல ப்ரைஸு ஒரு ரிஜெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிற மாதிரி காமிக்குது. ஓகே, குட், சூப்பர், நல்ல விஷயம். ஆனால் இதே நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். நம்ம இப்போ இது இந்த ரெண்டு சப்போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணோம்னா ப்ரைஸு இந்த லோ ஃபார்மேஷன் பண்ணி இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி ப்ரைஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் வரலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுதோ அல்லது இதுக்கப்புறம் கீழே லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து டார்கெட்டை டிசைட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50யோடைய என்னுடைய வியூ. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா, சார் இது வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, டக்குன்னு நம்பர் வைஸாக சொல்லுங்கள். அதாவது இந்த 21,400 இருக்கு இல்லைங்களா, 21,400லேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு வச்சுன்னா 21,300 வரலும் டச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 21,200 வரலும் ப்ரைஸ் ரீச் ஆகலாம். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. நான் கீழே வரும் அப்படி கடற்கடன்னு கீழே ஃபால் ஆகிடும் அப்படின்னு சொல்ல வரல. ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக கீழே வரலாம் ப்ரைஸ். ஏன்னா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது அதனால். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோடைய என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ், அதாவது அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்குது. இன்றைக்கி 24th டேட்டு. நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம்லையும் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க, ஏன்னா 1 hour கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு 10 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே வந்து அந்த லோ இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் டே மீன் ப்ரீவியஸோட லோ வீக், போன வீக் 18ஆம் தேதியோட லோ அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரிஜெக்ஷன் அங்கேருந்து கீழே வந்திருக்கு. இங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணி இங்கே ப்ரைஸ் வந்து இந்த மூமெண்ட்டாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த லோ டார்கெட்டாக வச்சுருக்கவங்க வந்து அவங்களுடைய எஸ்எல் வந்து இங்கே வந்து ஹிட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ரெயிலிங் எஸ்எல்ஸ்னால் இந்த ப்ராஃபிட் அவங்களால புக் பண்ணியிருக்க முடியும், வாய்ப்பு நிறைய இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ப்ரைஸு இந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த கேப் ரீஃபில் ஆகும், ப்ளஸ் இந்த சப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று சினாரியோ, ரைட், ஓகே. ரெண்டாவது செகண்ட் சினாரியோவில் எப்படி ப்ரைஸ் மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வந்து ரிகவர் பண்ணி ஃபுல்லாக கொடுத்தாங்க, இது ரீடெஸ்ட் பண்ணி வந்து மேலே போகல இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அதாவது மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணி மேலே போகல இல்லையா சார் அப்படின்வாங்க. எஸ், கரெக்ட், நீங்கள் நினைக்கிறதும் கரெக்ட். அப்போ என்ன பண்ணணும் ப்ரைஸ் அப்படின்னா, இந்த நெக்லைன் இல்லைங்களா, ஸோ இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கட்டான உடனே பை பண்ணாதீங்க, கட் ஆகிட்டு ஒரு சின்னதாக ரீடெஸ்ட் வந்து அகைன் அந்த பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில், இந்த செகண்ட் லெவல் எங்கெல்லாம் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் செகண்ட் லெவல் அப்படின்ற லெவலில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. இதில் எது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினாரியோக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு பிரேக் டவுன் சொன்னீங்களா, இந்த சினாரியோவோட இந்த பை சைடுக்கான ஒரு சினாரியோ நல்லா பிரகாசமாக தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையர்ஸ் இருக்காங்க பாருங்கள், வீட்டில் காலையில் 24 தேதி, அதாவது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணாங்க, திரும்ப செல்லிங் அகைன் வந்து பையிங் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த செல்லரை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பையிங்கான வாய்ப்புகளில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் சிம்பிளாக சொன்னால் ஈஸியாக பண்ணலாம். சரி, நம்பர் வைஸில் கேட்குறாங்க. இப்போ நம்பர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 44,500 வந்து ரவுண்ட் நம்பர் அது. ஓகே, ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த 45,500 இதுவும் ரவுண்ட் நம்பர். அதே மாதிரி இந்த 45,000 ரவுண்ட் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ இப்போ என்ன ஆகுது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 45,500 ஒரு ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்னா 45,400 ஒரு சப்போர்ட். நீங்கள் கேண்டில் வச்சு டிசைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் காமிக்குது, நீங்கள் நம்பர் வைஸ் பார்த்தாலும் அது தான் காமிக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த லெவல் குட்டி லெவல் சின்ன ரிஸ்க் இதில் பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 45,500 வரலாம் அப்பர் சைடு பார்க்கலாம். இல்லை லோ சைடு கட் ஆச்சு அப்படின்னா இந்த 10 லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம். இது லோ சைடு வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் அமையும், ஏன்னா இந்த சப்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது இது. ஸோ ரிஸ்கி ட்ரேட் அமையலாம். ஷார்ட் பண்ணுறது நீங்கள் பை சைடு போனால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், இந்த லைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கலாம் பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்து நான் வரைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த லைன்ஸ் இந்த சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்து வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன நெக்ஸ்ட் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அப்போது இந்த இதுக்கு கீழே, அதாவது இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். அல்லது இந்த லெவல் நீங்கள் பிரேக் அவுட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா பை சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20,300 வரலும் ப்ரைஸ் மேலே அப் மூவ்க்கான சான்ஸ் இருக்குது. ரீசன் இன்னொன்றுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்ளை ஏரியாவும் இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் கீழே வருதோ இந்த 10 லைன் டச் பண்ணுறதுக்கு மேபி அந்த அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் என்னத்துக்கு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் இங்கேருந்து 10 லைன் கட் பண்ணி பிரேக் அவுட்னால இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 20,400 to 20,300 to 20,400லும் ஃபின் நிஃப்டி மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகலை. இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.